தம்பி ப்ளூ சட்டை நேத்து நைட் மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு டயலாக் பேசிட்டு போனியே, அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோன்ட்டு என்னது பண்ணிடுவோம் தான். வர்றாவன் குக்கு குக்குரேயா eats paella குக்கு குக்குகேயா he drinks straya Haaland trembla எப்படி Haaland trembla kas kukuras come வேணாம்டா அதுதான் பரவாயில்லடா. குக்குரே மட்டும் செய்றீங்க, பின்னாடி ராஜ்வின்னு ஒருத்தன் கட்டி கட்டி பாடிட்டு இருந்தான், அதை எவனாவது பாத்தீங்களா? அதெல்லாம் ஊர் கொளுத்தி அவர் அந்த மாதிரி. இது இப்ப வந்து பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இது வேற. வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேஜ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிக் கேம் ரிவ்யூ. செல்சி வர்சஸ் மேன்செஸ்டர் சிட்டி வீக் 1லயே நடந்துருச்சு. இவன் சிட்டி ஜெர்சி போட்டிருக்கானே சிட்டி ஃபேன்ல நடத்துறாதீங்க. இவன் வந்து சிட்டி தோக்கணுங்கிறதுக்காக சிட்டி ஜெர்சி வாங்கி வச்சிருக்கான். இவன் ஹார்ட் கோர் செல்சி ஃபேன். பட் நமக்கு வந்து ப்ளூ சட்டை போட்டு ஹார்ட் கோர் ஆர்சனல் ஃபேன். ஹார்ட் கோர் ஆர்சனல் ஃபேன் ப்ளூ ஜெர்சியை போட்டு நம்ம நண்பர் வந்திருக்காப்ல. மாங்க பேசினா ப்ரோ எதுக்கு வாங்கன்னு தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு. இதுல காலையில் மெசேஜ் நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஸ்டார்டிங் எனக்கு வந்துச்சா அப்படின்னு ஒரு மெசேஜ் வேற. தம்பி சொல்லுங்க, 40 பிளேயரை வாங்கி வச்சிருக்கீங்க, விட்டா இன்னொரு 10 பேரை வாங்கினீங்க. இன்னைக்கு ஃபெலிக்ஸ் வேற கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த கேமோடைய உங்க சில கருத்துக்கள். எதுக்கு வாங்குறானுங்க, லைக் என்ன பொசிஷனுக்கு வாங்குறானுங்க அவனுக்கு தெரியறான்னு தெரியல, மேனேஜர்கிட்ட பேசுறானுங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு FIFA கேம் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மேனேஜர் இது வச்சு ஆடுவாங்கல்ல, கரியர் மோட். மேனேஜருக்கு செய்யுதுன்னா இனிமேல் பக்கத்துல மேனேஜர் இது கோச்சின்னு மட்டும் போடுறான். அதுவும் பண்ண மாட்டேன்றானுங்க, இஷ்டத்துக்கு வாங்குறானுங்க. ஆனா தெரிஞ்ச பாக்கணும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இது ஒரு ஐடியாமா, இது ஒரு பயங்கரமான ஐடியா. பிசினஸ் மாதிரி தெரியுதா, ஒரு ஃபுட்பால் கிளப் மாதிரி தெரியுதா? பிசினஸ் பண்றாங்க, ஆப்வியஸா தெரியுது. ப்ராஃபிட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ. பயங்கரமான ப்ராஃபிட். அதுவும் 5 மில்லியனுக்கு வாங்கின 10 அது பயங்கரமா தெரியாது. ஏன்னா 5 மில்லியன் 7 மில்லியன் இருக்கு. அது 10 பேருக்கு விற்கும் போது 20 மில்லியன் ஆயிருது. அத நம்ம ஒரு இடத்தை வாங்கி கை மாத்தி அந்த மாதிரி வந்து 5க்கு வாங்க 30 கரும்புச்சூடு அப்படிங்கிற. அதுதான் இப்ப 40 மில்லியன் 40 பிளேயர்ஸ் பார்க்கும்போது நமக்கு அதிகமா இருக்கு. அத 15 பேர் செல்சி ஜெர்சி போடவே மாட்டாங்க காம்படிட்டிவ் கேம்ல. எனக்கு தெரிஞ்ச ஓனர் வந்து எப்படின்னா 5 மில்லியன் வாங்கினா உடனே நாங்க 7 மில்லியனுக்கு வாங்குவா அப்படின்னு சொன்னா உடனே வித்துருப்பா, அந்த மாதிரி தான். அப்படிதான். எப்ப வரும் அப்ப டைமண்ட் யார் எடுக்கிறா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா, யார் எடுப்பா? வரும். நானும் நம்பிட்டு தான் 2 வருஷமா இந்த ஓனர்ஷிப் பண்ண பத்தி வந்து. அதாவது இந்த சீசனுக்குள்ள லீட் அப் பண்ணும்போது வந்து பாத்துட்டோம், செம்மையா முடிச்சான். உனக்கு எல்லாமே எதுக்குடா அவனை இது தூக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செம்மையா எண்ட்ல வந்துட்டு 6th முடிச்சாங்க. பாக்குறதுக்கு அப்பாடா ஒரு வழியா இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா, நல்லபடியா போறதுக்கு செலுத்தி எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருந்துச்சு. எனக்கு லிவர்பூல் ஃபேனா பொசுக்குன்னு பார்த்தா எடுத்துட்டாங்க. அதுதான் என்னடா நடக்குது அந்த கிளப்ல. நானும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். என்ன ஆர்சனலுக்கு அடுத்து சிட்டியை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு டீம் வருது அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். சொல்லும் போதே உனக்கு புரிஞ்சிருக்கணும். நீ சொல்லு. இல்ல பெப்ப டைட்டில் ரேஸ்ல தோக்கச்ச 2 டீம்ல ஒன்னு லிவர்பூல் இன்னொன்னு செல்சி பிரீமியர் லீக்ல தூக்கிட்டு வந்துட்டான். அது வரதுக்கு முன்னாடி சரி அடுத்து இப்ப வாங்க சொல்லு. இப்ப ஒரு கேம் பாத்திருக்கேன், ப்ரீ சீசன் பாத்திருக்கேன். பாட்ச பத்தி சொல்றேன் ஃபர்ஸ்ட். பாட்ச் போனதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரீசன் இல்ல, டாப் 6 அவன் கோலரை முடிச்சிட்டான். அவன் வந்து அவன் ஸ்டைல் ஆஃப் பிளே கொண்டு வந்து இந்த பிளேயர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கான். நீ கேட்டதான் நான் கொடுக்க முடியாது தம்பி, நீ கிளம்பு மனஸ்கா, நீ சொன்னதை கேப்பியான்னு கேட்டிருப்பான். அவன் ஓகே தலையாட்டி இருப்பான். யூ கோ யூ கம். பாக்க டயட் பெப் மாதிரி இருக்கான். ஓ இதுனாலயா டயட் கோக் மாதிரி டயட் பெப் அவன் வச்சிருக்கான். பெப்பு மாதிரி ஏதாவது பண்றான், நம்பி இருக்கான். பெப்பு மாதிரி கொண்டு வந்துருவான் டீம். நீ என்ன பாத்தற ப்ரீ சீசன் இந்த ஃபர்ஸ்ட் கேம் சிட்டி கேம் பெப்புக்கு அகைன்ஸ்டாவே ஆடுறான். பெப்போடைய அதாவது 100% தெரியாது, ஒரு 50% நான் இருந்திருக்கேன், அசிஸ்டன்ட் கோச்சிங் ஸ்டாஃபா இருந்திருக்கேன், தெரியும். நீ என்ன பார்த்த அந்த கேம்ல? ஆக்சுவலி லைக் ரொம்ப ஜட்ஜ் பண்ண மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட் கேம். அதுவும் சிட்டியோட நீ பர்ஃபார்ம் பண்ண நான் லைக் பேசிக்கலி எனக்கு ஒரு பொறுமையை கொடுத்தாங்க 2 வருஷத்துல செல்சி ஃபேனா இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் கேமே நான் வந்து இவன் நல்லா பண்ணான்னு சொல்ல மாட்டேன். ஆனா லைக் could have been better. அதேதான் ஜாக்சன் போன வருஷம் இந்த வருஷம் ஃபினிஷிங் பண்ண மாட்டேன். ஃபினிஷிங்கோட பாஸ் அதுதான் க்ரூஷியல் பாஸ் கூட இல்ல. ஒருத்தன் போனானா உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். இப்ப ட்ராக்பா கிட்ட அந்த க்ரூஷியல் மூமெண்ட்ல இருக்குன்னா சொல்லி போட்டுருவான் பால அப்படின்னு தோணும்.
இவனை பார்த்தா எங்கடா தூக்கி அடிக்க போனா என்னடா பண்ணிடுவான் அப்படின்னு. இவன் சரியா வர மாட்டான்டா. இப்ப எங்க டீம்ல இப்ப அதே பால்மர் கிட்ட பால் ஒரு 1-on-1 இருக்கு, முடிச்சிருவான். இப்ப அது இன்குங்கிட்ட வரணும். லைக் இப்ப நம்ம லைக் ரொம்ப குரூஷியலா கிரிட்டிக்கலா இருக்க முடியாது. நம்ம இன்குங்கு அவங்க லாஸ்ட் இயர் சைன் பண்ணிட்டோம். இட்ஸ் மோர் லைக் நியூஸ் புது சைனிங் மாதிரி இருக்கு எனக்கு. இன்குங்குவா இருக்கட்டும், ராபியாவா இருக்கட்டும், இப்போ இன்னொருத்தன் வெஸ்லி ஃபோஃபானா ஒரு வருஷம் இன்னொரு ஸ்டார்ட் பாச் கீழ வெஸ்லி ஃபோஃபானா ஆடவே இல்லை. வெரி குட். ஆனா 3 வருஷமா செல்சி பிளேயர் அவன். வெரி குட். பாத்தியா? சரி, எப்படி இருக்கு உங்களுக்கு கிளிம்சஸ்? இப்ப இன்குங்கு விளையாடுறது, லெஃப்ட்ல ஆடுறாரு, எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது எனக்கு. யாருக்கு? மத்த டீமுக்கா? இல்ல எனக்கு as a செல்சி ஃபேன் இந்த சீசன் டாப் 4ல முடிப்போம்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பரவாயில்லடா ஏன் சொல்றேன் லைக் மற்ற டீம் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க, இதுன்னு தான் சொல்றேன். அதான் சொல்லுவாங்களே வண்டாமலை போனா அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ட்ரிக் ஆச்சுன்னா இந்த டீம் லைக் அந்த அட்டாக்கிங் பேஸ் செமையா இருக்கு. ஆனா அதே நம்ம மேட்ச் கொண்டு வந்தீங்க பால்மது வந்து 45 minutes ஆஃப் ப்ரீ சீசன் தான் ஆடி இருக்கான். சோ அந்த மாதிரியும் கொஞ்சம் பிளேயர்ஸ் இருந்தாங்க. யூ கான்ட் டிராப் பால்மது ஃபார் ஃபர்ஸ்ட் கேம், அதுதான் இருக்கு. சோ as a first கேமா நான் ஹோலா பாக்கும்போது ஐ அம் நாட் ஜட்ஜ்மெண்டல். இன்னும் நெக்ஸ்ட் மேட்ச் இதே உல்ஸ்க்கு தோத்தானுங்க வைங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் 3-0 அவே போயிட்டு அப்ப ஜட்ஜ்மெண்டல்லாம் இல்ல, மெண்டல் தான். அந்த மாதிரி அப்படிதான் ஆயிடுவோம் போல. எல்லாத்துக்கும் கேட்கப்படுற கேள்வி, அரை சீசன் தான் பென்ஃபிகா காணா 105 மில்லியன் போட்டு வாங்கி போன சீசன் ஃபுல்லா முட்டு கொடுத்தீங்க. அவனை அன்லாக் பண்ண முடியல எங்கனால, அவனை அன்லாக் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் 6 வேணும் அப்படின்னாங்க. அதோட முன்னாடி ஆஃப் சீசன் கைசேடோ வந்ததுக்கு அப்புறமும் என்னமோ கிளிக் ஆக மாட்டீங்க ரெண்டு பேருக்கு. ஒரு சீசன் விட்டீங்கன்னா டெஃபினட்டா கிளிக் ஆயிரும் அப்படின்னா அவன் இங்க ட்ரைனிங் பண்ணிட்டு அர்ஜென்டினா போனதுக்கு அப்புறம் அங்க கதறாங்க, என்னடா முன்னாடி ட்ரைனிங் பண்ண மாட்டீங்களா, அங்க என்ன குவாலிட்டி குறைஞ்ச மாதிரி தெரியுதுங்கிறாங்க. ஒருவேளை திமிரு வந்துருச்சோ? as a Chelsea fan looking at Enzo's performance ஒவ்வொரு கேமும் உன்னுடைய சில கருத்துக்கள். முட்டு குத்து இன்னொரு முட்டு வேலை கொடுத்தாங்க செல்சி ஃபேன்ஸ். அவன் ஹெர்னியா ஆபரேஷனு அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே 3 மாசம் ஆடி இருக்கான் தலைவன். செல்சி ஃபேன்ஸ் இல்ல கொஞ்சம் புடிச்சிருச்சுன்னா ஆமா எல்லா மட்டும் செல்சி ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸ் நீ சொல்லு, இப்ப நீ சொல்லு என்ஜோ பத்தி சொல்லு, என்னதான் சொல்ல வர நீ? இன்னும் அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கா செல்சி ஃபேன்? அதாவது என்சோவை பாக்கும்போது நல்லா விளையாட மாட்டான், ஆனா வெளிய அக்செப்ட் பண்ண முடியல. ஐயோ நல்லா 105 மில்லியன் பிளேயரா எனக்கு இன்னும் தெரியல. அது நான் பிராங்கா ஒத்துப்பேன், 105 மில்லியன் பிளேயரா தெரியல. பட் ஆனா அவங்க இவ்வளவு சால்வ் பண்ற அளவுக்கு அவன் ரொம்ப மட்டமா நான் சொல்ல மாட்டேன் இந்த மேட்ச்ல. அதான் கேக்குறேன், நீ என்ன அப்படி பார்த்த அந்த மேட்ச்ல அவன் பண்ணி ஒரு டிசைசிவ் பாஸ் போட்டானா, ஒரு பிளேயரை வந்து செட் பண்ணி விட்டானா, என்ன பார்த்த நீ? செகண்ட் கோலுக்கு ரீசன் இல்ல, செகண்ட் கோலுக்கு ரீசன் அவன் தானே. அவன் மிட்ஃபீல்டே காணோம்டா அந்த டைம்ல. ரீசன் அவன் சொல்ல ஒன் ஆஃப் தி ரீசன் அவன் தான் சொல்ல முடியாது. அங்க எங்க தலைவன் ஒருத்தன் இருக்கான் கோல் கீப்பர், அவனை பத்தி தான் தனியா பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு தடுத்திருக்கலாம். அவன் ஷாட் எடுக்கறக்கே மிட்ஃபீல்ட் ஷாட் எடுக்கறதுக்கு கிரியேட் ஆகுது எப்படி? அவங்க கிட்ட மிஸ் பாஸ் அது வந்து மீதி 3 மிட்ஃபீல்டர்ஸ் தாண்டி தானல அவன் பால வந்து எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல வாங்கி உடனே ஷூட் பண்ணி. ஆமா அது ஆக்சுவலி ஒரு ஃபவுல், டாக்டிக்கல் ஃபவுல் வாங்கி இருக்கணும் அங்கே. அது காமன் சென்சர் பண்ணிருக்கேன். ஏன் பண்ண அவன் அடிக்க மாட்டான்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. நம்ம பிளேயர் தானே அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்படி நினைச்சிருப்பாங்க அவங்க. கோச் அடி மாத்தி போட்டாலும் மூஞ்சில திருத்த மாதிரி இருக்கு. நம்ம பிளேயர் தான் இது அடிக்கடி பண்றானுங்க. போன வருஷம் போட்டு போலாம். ஆமா அவன் போட்டு போவந்துட கூடாது. டெக்கன் ரைஸ் ஒரு பாசிட்டிவ் 2-0 கம்ஃபர்டபிள் லீட்ல இருப்பாங்க. இதோ அவன் வந்து அகாடமி ப்ராடக்ட், நம்ம பையன் தான் அகாடமி ப்ராடக்ட் கொடுத்தான். அடுத்து நான் வெயிட் பண்றேன். மேசன் மவுண்ட் வந்து போட்டால ஃபினிஷ் பண்ணிரலாம் அங்கயோட. அவனா செலிப்ரேஷன் தான் பாக்க ப்ரோ மனசு வலிக்குது ப்ரோ. சிட்டிக்கு போவோம். ஆனா கோச்சச் பத்தி ஒரு பெருமையா ஒண்ணே ஜென்டில்மேன் செலிப்ரேட் பண்ணாம போனா. செலிப்ரேட் பண்ணா செஞ்சிருப்பீங்க நீங்க. உடனே வந்து நல்ல இல்ல ஹாவர்ட்ஸ் லைட்டா சிரிச்சான்றதுக்காக அவனை போட்ட செஞ்சாங்க அதுல. அவன் கோல் செலிப்ரேட் பண்ணான்டா. மாதிரி என்னமோ ஒண்ணு அவன் 70 மில்லியன் வாங்கும்போது இடிச்சா உங்களுக்கு. சரி என்சோ சரி இப்ப சிட்டிக்கு போவோம். நம்ம போன நீங்க வந்து அதாவது பரவலாக பேசணும்னா இவன் சொல்ற மாதிரி செல்சி அவ்வளவு மோசமாவும் ஆடல. சிட்டி ஒண்ணுமோ போட்டு பிரிச்சு எடுத்தாங்க செல்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ராட்ரி உள்ள ஒரு பெரிய ரீசனாவும் சொல்லலாம். மேட்ச் வந்து 2-4 இருந்த மாதிரி 2 பேர் இருந்துச்சா, இங்க சிட்டி போறாங்க இங்க செல்சி போறாங்க சிட்டி போறாங்க அப்படிதான் இருந்தது கேம் ஃபுல்லாவே. சோ ஆன் தி சிட்டி சைடு வந்து நம்ம எப்படி கேம் அசஸ் பண்றது, நம்ம என்ன டேக் அவே எடுக்கிறது? சிட்டி இன்னும் ரெடி அப்படியே இந்த கோகு அந்த பீஸ்ட் அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும் பாத்தியா. இன்னும் செகண்ட் ஹாஃப் வரல, அது வரைக்கும் நான் இப்படிதான் ஆடுவேன், லைட்டா தான் ஆடுவேன், ஒன்னும் பயத்தை காட்ட மாட்டேன், அந்த மாதிரியே ஆடுவாங்க. இதுக்கு மேட்சுக்கு முன்னாடி வேற எனக்கு பிரீமியர் லீக் மேல ஆசை இல்லை. ஆமா எனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பெப்ப வந்து வாழ சொல்லிருக்காப்ல.
நாசமா போயிருவீங்கடா. நாசமா போயிருவீங்க. அதெல்லாம் ரொம்ப இந்த கேஷுவலா படத்துல சொன்னா இதெல்லாம் Just ஜஸ்ட் tips man. அந்த மாதிரி தான் பேசுவான். கண்ணை மூடிட்டே பிரீமியர் லீக் ஜெயிப்பாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மத்த டீம்ஸ்க்கு தான் ஆமா சரி, என்ன சிட்டிட்டு வந்து வழக்கம் போல ஒரு 2-3 கேம் ஒழுங்கா ஆட மாட்டாங்க. ஆமா, First starting நீங்க என்னமோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தானுங்க. அப்படி அவங்களையும் வந்து செல்சினால வந்து கோல் போட முடியல. அது வந்து செல்சியோட ஃபினிஷிங்னு சொல்றியா, சிட்டி ஓரளவுக்கு பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்கிற மாதிரி தெரியுதா? ரஸ்டினஸ். ம். லைக் செல்சி அதான் லைக் சான்சஸ் கிளியர் கட் சான்சஸ் நான் கிரியேட் பண்றேன் இந்த மேட்ச், நானே ஒத்துக்கிறேன். ம். கிளியர் கட் சான்சஸ் இது 1-on-1 கண்டிப்பா அடிக்கணும் அந்த மாதிரி சான்ஸ் கேட்பேன். ஹாஃப் சான்சஸ், புவர் ஃபர்ஸ்ட் டச்சஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ம். அந்த ஹேண்ட்பால் ரூல் எனக்கு நான் புக் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல சுவாசி, அது இந்த கஷ்டம். மேட்ச் இந்த சீசன் வந்துட்டு அந்த ஹேண்ட்பால் நம்ம சொல்லவே கூடாது, ஏன்னா ரூல்ஸ் மாத்திட்டாங்க. நான் அதுதான் சொல்றேன். அதான் நான் என்ன சொன்னேன், இப்ப நான் புக் வாங்கி படிக்கணும் போல இருக்கு. இந்த கேம்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல பால் இருந்து கையே வெளிய இருந்தாலும் பெனல்டி. அதுதான் நேச்சுரல் பொசிஷன். நாங்க நேச்சுரல் பொசிஷன், அது unnatural தான். கான்டாக்ட் வித் தி பால். ஆனா அப்படி இருந்துச்சுனா ஒண்ணும் இப்ப அகைன்ஸ்டா வருத்தம் பாருங்க, அது வரும். அப்ப நீங்க தான் புலம்புவோம். ஒரு மாசம் கழிச்சு மாத்தி கொடுப்பாங்க. ஆனா நம்ம பெட்டர் இந்த மாதிரி ஹேண்ட்பால் அதெல்லாம் நடந்துச்சுன்னா அதை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா அது அது ஒண்ணு பிரயோஜனம். எப்ப சொல்லுவாங்க, எதுக்கு சொல்றாங்கன்றது யாருக்கு அத புரிஞ்சுக்கணும். நம்ம லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப நல்ல லவ் ஸ்டோரி அது. அது அந்த சமயத்துல வந்து நம்ம நல்ல பிளேயர்ஸ் இந்த கேம்ல பார்த்தா ஒண்ணு வந்து கண்டிப்பா லாவியா. எனக்கு அட்டகாசமா விளையாடுனா. அந்த பக்கம் வந்து சபீனியோ ஃபர்ஸ்ட் கேம் இன்டு a பெப் சைடு. ஆமா, we have to give some equal praise to பெப் வந்து ஸ்டார்டிங்ல அப்படி போட்டதே பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த மாதிரி டக்குன்னு எல்லாம் போட மாட்டாங்க, நல்லா ஆடினாங்க. பட் அவங்களோட டிஃபென்ஸ் எப்பயும் போல நல்லா தான் இருந்துச்சு. ஒரு அந்த அகாஞ்சி வந்து லைட்டா ஒரு மாதிரி அப்படி இது பண்ணாலும் பட் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்ஸ் ராட்ரி அப்புறம் அந்த அவங்களோட மத்த பிளேயர்ஸ்லாம் நம்ம ஆள் வந்த அப்புறம் எல்லாம் நல்லா பார்ட்டி பாய் வந்த அப்புறம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியல. பார்ட்டி பாய்ல அவ்வளவு இப்ப நாங்க என்ஜோ முட்டு கொடுக்குமே அவங்க குடுக்குறாங்க பார்ட்டி பாய்க்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு டோக்கு வந்து நம்ம என்னையா கேவலமா பேசணும்னா, டோக்கு வந்து ஹாஃப் லைன்ல இருந்து எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ் வரைக்கும் பால் கொண்டு போயிடுறான். ஆமா ஆமா, எந்த பிரச்சனையும் பால். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் பெர்னார்டோ இருக்கார்ல, ஏதாவது பண்ணி பால் உள்ள போயிடும். பால் உள்ள போயிட்டு ஃபினிஷிங்னா ஹாலண்ட் தான். நீ சொல்ல அந்த ஒரு இன்ட்ரோல என்ன சொன்ன, குக்கு குக்குரே ஹாலண்ட் அங்க போய் படுத்து கட்டி பிடிச்சிருந்த ஹாலண்ட். அங்க என்னாச்சு எங்க அந்த கோலுக்கு ஒரு கோல் குக்குரா தப்பு. அந்த நரேட்டிவ்க்கு கரெக்ட்டா இருக்கு, ஜாலியா இருக்கு, அவ்வளவுதான். அஜெண்டா கரெக்ட்டா இருக்கு. ஆனா அதுக்கு குக்குரா மிஸ்டேக் தான் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நரேட்டிவ்க்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல, பின்னாடி குக்குரா நிக்கறானா இல்லையா, குக்குரா ஒண்ணுமே பண்ணல, பாட்டு ஒண்ணுமே பண்ற அவ்வளவுதான், வேஸ்ட். அவ்வளவுதான். நீ சொல்லு என்சோ மரஸ்கா நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கற? ஃபர்ஸ்ட் கேம் தான் முடிஞ்சிருக்கு. நான் சும்மா கேக்குறேன், நீ டாப் 6ல நீ டாப் 4 ன்னு சொன்னானே இந்த டீம் வச்சுக்கிட்டு. ஆமா, ஜென்யூனா சொல்றியாடா? நான் செல்சி ஃபேன் ப்ரோ. அப்படிதான் பேசுறேன். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது ப்ரோ. ஆசை இருக்கலாம், பேராசை. ரியாலிட்டி ஒன்று இருக்குங்க. ரியாலிட்டி எனக்கு அதான் சொல்றேனே, கிளிக் ஆகணும். 2-3 விஷயம் தான் டீம்ல பிரச்சனை. அது கிளிக் ஆச்சுன்னா அந்த ஹேக்கர் என்னடா பண்றான், தொட்டா தூக்கிடுவேன். டீம் கிளிக் ஆகணும்னா சொல்லவே முடியாது ப்ரோ. லைக் டீம்ல டேலண்ட் இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எத்தனை ட்ரோபி வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஓட நாங்க வந்து ஒரு ட்ரோபி தான் வந்து அதிகம் வச்சிருக்கோம். எதுக்கு கேட்டா யூரோப்பா லீக் கேக்குறேன். பத்தாவதுக்கு எங்கெல்லாம் 5 வருஷம் முன்னாடி பொளந்து அடிப்பாங்க. 5-0 அடிப்பேன். இப்பெல்லாம் கேட்கறதா சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க. லைக் அதான் டாப் 4 இந்த வருஷம் முடிக்கிறோம். இந்த டீம் வச்சு முடிக்கிறோம்னா அது யூரோப்பா நாங்க அப்படிலாம் கண்டுபிடிப்போம். டாப் 4 முடியலனா பரவாயில்ல, அடுத்த சீசன் வருவாங்க. இதுதான் நாங்க ஸ்டாண்டர்ட் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு என்ன இன்னொன்னு என்னன்னா, செல்சி ஃபேன் நான் ஒரு லாஸ்ட் 14 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன். as a செல்சி ஃபேனா நான் அக்செப்ட் பண்ண நாங்க டாப் 4 கிளப் இல்லன்னு. லைக் ஓனர்ஷிப் மாதிரி இருக்கு, அதுதான் மாதிரி இருக்கு. பட் அந்த கிரெஸ்ட் லைக் அந்த இது நாங்க செல்சி தான். சோ அதுக்காக பிளேயர்ஸ் ஆட ஆரம்பிக்கணும். அதுக்காக ஆட ஆரம்பிச்சாரு we will see results. ஒரு 3 ரன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா லைக் டீம் ஃபார்ம் ஆகும். பட் என்சோ மேஸ்கா ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஃபைண்ட் த பெஸ்ட் 11. அதை அவன் இன்னும் கண்டுபிடிக்கல. அது டைம் ஆகும். லைக் 2-3 மேட்சஸ் கூட கண்டுபிடிச்சிட்டு பால்மர் ரைட்ஸ் ஆடணுமா சென்டர் ஆடணுமா, லைக் இப்ப இன்குங்குக்கு ஃப்ரீடம் கொடுக்குறியா நீ, பால்மர் இந்த மாதிரி நல்ல கேப்டனும் வேணும். ஒரு மேட்ச்ல பேசுனதுக்கே எங்க சட்டையை கழட்டிட்டான், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சட்டையை கழட்டி ஆட்டிட்டான். இப்ப அவனை வச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க மறுபடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேப்டனும் வேணும்ல, தியாகோ சில்வா மாதிரி
யாராவது தியாகோ சில்வா ஏன்னா எங்க கேப்டன் படுத்துக்காங்க. தியாகோ சில்வா எப்பவுமே கேப்டனாவே இருந்தது. இல்லடா ஒரு பேக் ஓ, அந்த leadership. ஒரு லீடர்ஷிப் படுத்துவாப்ல, அப்புறம் அவர்ல கேப்டனா இருப்பாப்ல இல்ல. இருந்தால. ஃபர்ஸ்ட் கேலகர் தான் கேப்டன். ஆமா கேலகர் கேப்டனி விட்டுட்டாங்க, இப்ப அனுப்பிச்சுட்டாங்க. ப்ரோ அதுதான் காந்தில எனக்கு அது ஓனர்ஷிப் அசிஸ்மா நீங்க வந்து சென்சார் பண்ண வேண்டியது இருக்கும்.